ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை தேவன் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நம் தேவன் விசேஷித்தவர். நம் தேவன் எப்படிப்பட்டவராம்? விசேஷித்தவர். அவர் எதிலே விசேஷித்தவர் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். உன் நேசர் எதினாலே விசேஷித்தவர். அந்த சூலமித்தியை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். உன் நேசர் எதிலே விசேஷித்தவர்? அதற்கு அவளுடைய வாழ்க்கையிலே அவள் அனுபவித்த காரியத்தை அவள் என்ன சொல்கிறாள்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அல்லேலூயா சொல்லலாமா? 10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த உலகத்திலே பிரியமானவர்களே, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் சொல்லிக் கொள்கிறார். 33 கோடி தெய்வங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சூலமித்தி ஏதோ தெரிஞ்சிருக்கிறான். 10,000 பேர் இருக்கிறாங்க அந்த காலத்தில். சும்மா சொல்லுவாங்க, ஒரு பேச்சுக்கு என்ன சொல்லுவாங்க, 1000 இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த 10,000களிலும் அவளுடைய நேசர் விசேஷித்தவராயிருந்தாராம். அவள் சொல்கிறாள், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000களிலே சிறந்தவர் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எதிலே விசேஷித்தவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை இந்த அருமையான செய்தி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டுமா? தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த தேவன் யார்? தேவன் யார்? எப்படிப்பட்டவர்? தேவனை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். சூலமித்தி சொல்ல 10,000களில் நேசர் சிறந்தவர். நாம் சொல்ல வேண்டும், இந்த உலகத்திலே எத்தனை கோடி தெய்வங்கள் இருக்குன்னு மக்கள் சொல்கிறாளோ, எல்லாவற்றிலும் நம்முடைய தேவன் தான் சிறந்தவர் என்று விசேஷித்தவர் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் நாம் சொல்ல வேண்டுமானால் நாம் அந்த தெய்வனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அந்த தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென், அறிந்திருக்க வேண்டும். சோத்திரம். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், நான் இன்றைக்கு ஒரு 5-6 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் அநாதி தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33:27 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதி தேவன் நம்முடைய தேவன். அநாதி என்றால் ஆரம்பம். அவர்தான் நம்முடைய தேவன் தான் ஆரம்பம். அநாதி தேவன் அவர் ஆரம்பத்திலே. அதான் நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன், ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். ஆதியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறோம்.
சங்கீதம் 90:2 வாசிக்கலாம். முன்னும் கவனியுங்கள். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். இந்த உலகம், பர்வதங்கள், மலைகள், பூமி, உலகம் உருவாவதற்கு முன்னே ஆண்டவர் அனாதி தேவனாக இருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் நாம் வேதத்திலே இன்னுமாய் ஒரு வசனத்தை வாசியுங்கள். 93 வாசியுங்கள். 93 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். உமது சிங்காசனம் உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியா இருக்கிறீர். நீர் அநாதியா இருக்கிறீர். ஆண்டவர் அநாதியா இருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் பெரியவர், விசேஷித்தவர். ஏனென்றால் அவர்தான் அநாதியா இருக்கிறார். ஆமென், சோத்திரம். இன்னும் நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையே தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இங்கே அவர் என்று சொல்லுகிறது இயேசு. இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசு மூலமாக தான் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவால் அன்றி உண்டாகவில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அவர் அநாதி தேவன், அநாதி தேவன். அதற்கு முன்னாக எதுவுமே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, அநாதி தேவன். இரண்டாவது நான் ஒன்றை சொல்கிறேன். அவர் சிருஷ்டிகர், சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டிகர்த்தர். அவர் அநாதியாக இருக்கிறார். இப்ப சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் வாலிப பிராயத்திலே, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. சிருஷ்டிகரை நினை. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏன் அவர் வாலிப பிராயத்தை சொல்லுகிறார்? இந்த வாலிப பிராயம் தான் அடங்காதது. இந்த வாலிப பிராயம் எதையும் செய்யும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாது, தாய் தகப்பனை எதிர்த்து பேசும், ஊர்ல எல்லா சண்டைகளையும் பண்ணுகிறது யார் தான் பண்ணுவான்? இந்த வாலிபம். எனவே ஆண்டவர் என்ன சொன்னார்? அங்கே சாலோமனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அந்த பிரசங்கி அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உன்னை படைத்த ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை நீ நினைத்துப்பா. உன் பலத்தை பாராதே, உன் ஞானத்தை பாராதே, உன்னுடைய இரத்த ஓட்டத்தை பாராதே. அந்த அநாதி தேவன் உன்னை சிருஷித்தாரே, அதைப்பா. ஏன் உன்னை மனிதனாக சிருஷித்தார்? அவருடைய சாயலை சிருஷித்தார். உன்னை ஒரு மாடாக சிருஷிக்கலாமே, உன்னை ஒரு பறவையாக சிருஷித்திருக்கலாமே. ஏன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்து அதை நினைத்துப்பார் என்று எச்சரிக்கிறார். வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். இன்னும் அநேக வசனங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணணும், வேகமாக நோட் பண்ணுங்க. நிறைய வசனங்கள் இந்த செய்தியில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஏசாயா 40:28 வாசியுங்கள். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய, பூமியின் கடையாந்திரங்கள் துவக்கம் முதல் கடைசி பூமியை பாருங்க, எந்த இடமான அதை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அநாதி தேவன் என்று சோர்ந்து போவதும் இல்லை. போதும். இந்த பூமியின் கடையாந்திரங்கள் இங்கே முதல் கடைசி வரைக்கும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். சிருஷ்டிகர்த்தர் அவர் சிருஷ்டிகர். 43:15 வாசியுங்கள். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலை சிருஷ்டிகரும், இஸ்ரவேலுடைய சிருஷ்டிகர் அவர், உங்கள் ராஜாவுமானவர். அவர் உங்களை சிருஷ்டித்த தெய்வம். கவனமா இருக்க வேண்டும். 45:12 வாசிங்க.
நான் பூமியை உண்டு பண்ணி நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் சிருஷ்டித்தேன். ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் சிருஷ்டித்தர், படைப்பாளி, அவர் படைக்கிறவர். 45:18 வாசியுங்க. வானங்களை சிருஷ்டித்து வானங்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து. ஆமா, ஆண்டவர் பூமியை குடியிருப்புக்காக என்ன பண்ணியிருக்கிறாராம்? சிருஷ்டித்திருக்கிறாராம். மனிதன் இதை தெரியாம சந்திர மண்டலத்தில் போய் தங்கலாமா, செவ்வாய் கிரகத்தில் தங்கலாமா, நட்சத்திரங்களுக்குள்ள போய் கூடு கட்டலாமான்னு பார்க்குறான். ஆண்டவர் பூமியை எதற்காக சிருஷ்டித்தாராம்? மனுஷன் குடியிருக்கும்படி. மனுஷன் இங்கே தான் குடியிருப்பான், அங்கெல்லாம் போய் குடியிருக்க முடியாது, அது காற்று இல்லாத இடம். ஆனால் மனிதனுக்கு அது தெரியவில்லை. பூமியை சிருஷ்டித்திருக்கிறார் மனுஷன் குடியிருக்க. மனுஷனுக்கு சுவாசிக்கிறதற்கு உள்ள ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நாம் உயிர் வாழ வேண்டுமானால் நமக்கு சுவாசிக்க வேண்டும், காற்று. அந்த காற்றிலே நாம் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை. இந்த கொரோனா காலத்துல எல்லாம் 1 hour ஆக்சிஜன் வைக்கிறதுக்கே 10,000 ரூபா சார்ஜ் பண்ணாங்களாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில். நமக்கு இந்த உலகத்தில் இந்த ஆக்சிஜன் காற்றோடு கலந்திருக்கிறது. பொதுவாக 2 விதமான காரியம், மெயினான காரியம் இருக்கிறது. அது போகும் நிறைய இருக்கிறது. காட்டில் தண்ணீர் இருக்கிறது, ஈரப்பதம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதில் நான் சொல்ல வரல. கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒன்று இருக்கிறது, ஆக்சிஜன் ஒன்று இருக்கிறது. நாம் சுவாசிக்கும் போது மொத்த காற்றையும் தான் நாம் சுவாசிக்கிறோம். சுவாசித்துட்டு ஆக்சிஜன் நமக்கு உள்ளாலே போகிறது, அது வெளியே போகும்போது கார்பன் டை ஆக்சைடாக போகுது. இந்த மரங்கள் பச்சை பசையில் என்று இருக்கிறதற்கு அதற்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தேவையாக இருக்கிறது. அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியே விடும். அதனால தான் மரத்தடியில் போயிருந்தோன்னா நல்ல சுகமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். புரிகிறதா? அதுலேயும் வேப்ப மரத்துக்கு கீழே போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. அப்படியானால் மனிதன் பூமியில தான் அந்த ஆண்டவர் அந்த காற்று மண்டலத்தை வைத்திருக்கிறார். அடுத்தது தண்ணீர் தேவை. இந்த பூமியில தண்ணீரை வைத்திருக்கிறார். நமக்கு ஆகாரம் தேவை. எனவே இந்த பூமியிலே தான் எல்லாம் விளைகிறது, விளைச்சல் எல்லாம். எங்கேயாவது ஆகாயத்தில் தொங்கிட்டு இருக்குதா? அறுத்துட்டு வர்றதுக்கு இவங்க போகிறாங்களே பல கோடிகளை செலவு பண்ணி, என்னத்தை அறுத்துட்டு வந்துட்டாங்க? ஒன்றும் கொண்டு முடியாது. ஆண்டவர் பூமியிலே மனிதன் வாழ்வதற்குள்ள எல்லா காரியங்களும் வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 45:12 வாசிங்க. மனுஷனை சிருஷ்டித்தேன் 18 வாசித்துட்டோம். 54:5 வாசிங்க. உன் சிருஷ்டிகரே, உன் சிருஷ்டிகரை, உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சிருஷ்டிகர், உன்னை சிருஷ்டித்த தெய்வம் உனக்கு நாயகனாக இருக்கட்டும். நாயகன் என்றால் நீங்கள் விரும்பப்படத்தக்கவர். உன்னை சிருஷ்டித்த தெய்வத்தை நீ விரும்பு, அவரை சேவி. அவர் சிருஷ்டிகர்த்தர். நன்றாய் கவனிக்கணும். அதனாலதான் ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகர்த்தர். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று படித்தோம். மனுஷனை சிருஷ்டித்தார் என்று படித்தோம். மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று படித்தோம். இந்த மனுஷனை ஆண்டவர் மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கூட உங்களுக்கும் சிருஷ்டிக்கிறவர். சில நேரங்களில் நம்முடைய உடலில் சில பாகங்கள் பழுதடைந்தோம், அதை ஆண்டவர் புதிதாக சிருஷ்டிப்பார். அவர் வல்லமை உள்ள தெய்வம், சிருஷ்டிக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லாமல் இருக்கலாம், அதை சிருஷ்டிக்கிற தெய்வம் அவர். அவர் படைப்பாளி, கிரியேட்டர். அவராலே உருவாக்க முடியும். அதுதான் உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தபொழுது அநேக சூம்பின கை உடையவர்களை சரியாக்கி விட்டார், குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்து விட்டார், பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தார், சப்பானியை நடக்க செய்தார். அவர் சிருஷ்டிகர், அந்த வல்லமை உள்ள தெய்வம், அந்த சிருஷ்டிகர்த்தர். அவர் அறிந்து கொள்ள வேண்டும்.
இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு சக்தியாலும் ஒரு காரியத்தை சிருஷ்டிக்க முடியாது. நம்முடைய தேவன் மாத்திரம்தான் சிருஷ்டிகர்த்தர். எனவே அந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நீங்க அதனால கவலைப்படக்கூடாது. உனக்காக எதையும் சிருஷ்டிப்பார். உனக்கு வேண்டியதை சிருஷ்டிக்கிற தெய்வம் அவர். அவராலே முடியும், அவராலே உருவாக்க முடியும். எனவே அவரை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவர்தான் நம்முடைய நாயகன். சரி, இப்பொழுது ஆண்டவர் அனாதியாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது சிருஷ்டித்த கர்த்தர் எதை பார்க்கிறார்? 2ஆம் வசனத்திலே பார்க்கிறார். ஆதியாகமும் 1:2 என்ன பார்க்கிறார்? அங்கே வாசித்துட்டு வாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் போனது. நாம் நிறைய வசனத்தை பார்க்கிறோம். மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஒழுங்கின்மையாய் போய்விட்டான். அவன் வறுமையாய் போயிட்டான். எப்படி வறுமையாய் போயிட்டான்? தெய்வம் அற்றவனாய் போய்விட்டான். ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எல்லாவற்றையும் உடையவனாக அவனை சிருஷ்டித்தார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவனாக போய்விட்டான். இப்பொழுது ஒழுங்கின்மை வறுமையாய் விட்டது. ஏன் அவன் ஒழுங்கின்மை வறுமையாய் போனான் என்றால், நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நோவா காலத்திலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தது அவருக்கு விசனமாய் இருந்ததாம், வேதனையாய் இருந்தது. ஏனென்றால் அவன் தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை செய்கிறவனாய் போய்விட்டான். ஆதியாகமத்தில் பார்க்கும்போது கூட ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை பாருங்க, ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியாமல் போய்விட்டான். அதனாலே அவன் சந்தோஷம் இழந்தான், சமாதானத்தை இழந்தான், தெய்வ வல்லமையை இழந்தான், தேவனோடு உள்ள மகிமை இழந்தான். எல்லாம் செத்து போனவனாய் காணப்பட்டு விட்டான். வேதம் சொல்லுகிறது, மனிதன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டார். ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சிருஷ்டிகர் உண்மைதான். அநாதி காலமாக அவர் இருந்து சிருஷ்டித்தவர் உண்மைதான். ஒரு காலத்திலே அந்த பிசாசானவன் ஆண்டவருக்கு ஈக்கலமாய் அவன் இருந்தான். அவன் என்ன பண்ணிவிட்டான்? நான் பரலோகத்துக்கு ஏறுவேன், தேவனைப் போல இருப்பேன் என்று சொன்னதால் அவனை அடித்து கீழே தள்ளிவிட்டார். கீழே வந்தவன் பூமியை நாசம் பண்ணி விட்டான். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட காலம். வேத பண்டிதர்கள் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட காலம் பல 1000 வருஷங்கள் சொல்லுகிறார்கள். பூமி ஒழுங்கின்மையும் வறுமையாய் போய்விட்டது. அதுபோலதான் ஆண்டவர் சிருஷ்டித்த மனுஷனும் கூட ஒழுங்கின்மையாய் போய் விசனத்தை ஆண்டவருக்கு விசனமாய் உண்டாக்கிட்டார். அவன் பாவம் செய்து பாவியாய் மாறிவிட்டான். இப்பொழுது ஆண்டவர் அவருடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தாரே, மறுபடியும் அவனை அந்த சாயலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பலியாக பரிகாரமாக அவர் இந்த உலகத்தில் வந்து பலியாய் மாறி மனிதனை மீட்கிற ஒரு வேலையை அவர் செய்தார். இந்த பாவங்களை மன்னிக்க இயேசுவாலே மாத்திரம்தான் உண்டு. ஏனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இயேசுவாலே மாத்திரம்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஏனால் அவருடைய இரத்தம், அவர் இரத்தத்தை சிந்தினார், அவர் பலியாக மாறினார், இரத்தம் சிந்தினார். இப்பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:31 வாசியுங்கள். 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். தமது வலது கரத்தினாலே தேவன் உயர்த்தினாராம். எனவே இவர் பாவத்தை மன்னிக்கிறவர். யாரு? நம்முடைய தெய்வம் பாவத்தை மன்னிக்கிறவர். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென், சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 10:43. விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு
ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. மனிதன் எதையோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு காலத்திலே சோப்பு போட்டு யாரும் குளிக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் என்னை எடுத்துக்கிட்டா நான் கூட சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறது. எப்பாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் ஏதாவது சோப்பு போட்டு, மற்றதெல்லாம் டெய்லி குளிப்போம். ஒரு வேளை 2 வேளை குளிக்கிறது உண்டு. ஆனால் யாரும் இப்போ சோப்பு இல்லாமல் யாரும் குளிக்கிறது இல்லை. ஆமாம், சோப்பு போட்டு குளிக்கிறோம். ஏனென்றால் விதவிதமான சோப்புகள் வந்து விட்டது. நம்முடைய சரீரம் அழுக்காயிட்டே இருக்கு. அந்த அழுக்கை போக்குவதற்கும் விதவிதமான சோப்புகள் வந்து விட்டது. ஆனால் நம்முடைய இருதயம் அழுக்கடைகிறது. அதுதான் பாவம். அந்த பாவத்தை போக்குவதற்கு எந்த சோப்பும் இல்லை, எந்த மெடிசினும் இல்லை, எந்த மாத்திரை மருந்தும் இல்லை. பாவம், இந்த மாத்திரையை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் போயிடும். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதன் பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிறான். பாவம் அவனை அடிமைப்படுத்தி, பாவம் செய்வரும் பாவத்துக்கு அடிமை. ஆமாம், இந்த பாவம் எல்லாம் சேர்ந்து போகுது மனுஷனுக்கு வாழ்க்கையில். சேர்ந்து 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 அந்த ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து மனுஷனுடைய வாழ்க்கையிலே வாழ்வே இல்லை. இந்த பாவம் மன்னிக்கப்பட்டாதான் திரும்ப இயேசுவை போல மாற முடியும், சிருஷ்டி கர்த்தரை போல மாற முடியும். எனவே பாவம் மன்னிப்பை யார் தான் கொடுக்க முடியும்? இயேசு தான் கொடுக்க முடியும். எனவே தான் மத்தேயு 1:21 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க வேகமாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல மனுஷனுடைய பாவம் நீங்கப்பட்டாதான் நல்லா இருப்பான். ஆனா பாவத்தை போக்குவதற்கு எந்த ஒரு, நான் முதலாவது சொன்ன போல சோப்பும் இல்லை, மெடிசனும் இல்லை, மாத்திரையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பார். நீ எங்க போய் கங்கையிலே மூழ்கினாலும் சரி, நீ எங்க போய் மொட்டை அடித்தாலும் சரி, நீ எங்க போய் முடி கொடுத்தாலும் சரி, நீ எங்க போய் முட்டிக்கால் போட்டு நடந்தாலும் சரி, நீ எந்த இடத்துல போய் புரண்டு புரண்டு உன்னுடைய சரீரத்தை என்ன பண்றாங்க? தானம் பண்ணி பார்க்குறாங்க, அப்படி புரள்றாங்க. நீ என்ன செய்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை யாரால் மாத்திரம்தான் உண்டு? இயேசுவால் மாத்திரம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை உலகத்தில் சொல்லுகிறார்களே தெய்வங்கள் தெய்வங்கள், எந்த தெய்வமே பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்கறதுக்குள்ள கெப்பாசிட்டி உள்ள தெய்வம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் எல்லா தெய்வம் ரத்தம் சிந்தவில்லை, ரத்தத்தை கேட்கிறது கேட்கிறது கேட்கிறது. தெய்வம் என்று சொல்கிறதெல்லாம் ரத்தத்தை கேட்குது. மனுஷ ரத்தத்தை, ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தத்தை கேட்குது, கோழி ரத்தத்தை கேட்குது. ஆனால் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி மனுஷனுக்கு மீட்பை ஏற்படுத்தின தெய்வம் இயேசு மட்டும். சரியா? அடுத்தது, நம்முடைய இயேசு மாத்திரம்தான் அவர் தெய்வமாக அநாதியிலே வந்தார். அப்புறம் ஒரு மனிதனை ரட்சிக்க மனித பிறவி எடுத்து இயேசு என்ற பெயரில் வந்தார். அந்த இயேசு மனிதனுடைய பிராயச்சித்தத்துக்காக, பாவத்தை போக்க பலியாகி உயிரை கொடுத்து அவர் மனுஷனை ரட்சித்தார். அவர் உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, மறுபடி உயிரோடு எழுந்த தெய்வம் உண்டானால் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உலகத்திலே அநேகருடைய வீடுகளிலே நான் பார்த்திருக்கிறேன், அலுவலகங்களிலே பார்த்திருக்கிறேன். இயேசு போட்டோவும் வைத்திருப்பார்கள், புத்தர் போட்டோவும் வைத்திருப்பார்கள், காந்தி போட்டோவும் வைத்திருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் மரித்தார்கள், இயேசு மட்டும்தான் உயிரோடு எழுந்தார். மீதி எல்லாம் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். எனவே அவர் உயிரோடு எழுந்தவர். வெளிப்படுத்தல் 1:18 வாசியுங்கள் வேகமாக. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? மரித்தேன், உண்மை, மரித்தேன், சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். வேறு எந்த ஒரு தெய்வம் அப்படி இல்லை. மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். அப்போஸ்தலர் 1:1 நான் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட
தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியினாலே கட்டளையிட்ட அப்போஸ்தலருக்கு பின்பு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் அவர் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவர் உயிரோடு எழுந்து அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? 40 நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அநேகருக்கு காட்சி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு பார்த்து கொண்டிருக்கையில் உயிர எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுது பரலோகத்துக்கு போன இயேசுவானவர், நான் நம்முடைய தெய்வத்தின் இந்த விசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது என்ன சொன்னேன்? அவர் அநாதி தேவன். இரண்டாவது அவர் சிருஷ்டிக்கர்த்தர். மூன்றாவது அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். நான்காவது அவர் உயிரோடு எழுந்த தெய்வம். ஐந்தாவது அவர் வரப்போகிற தெய்வம். எதுக்கு வரப்போகிறார்? இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இங்கே ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு மற்ற வசனங்களுக்கு போகலாம். இப்பொழுது அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு வரப்போகிறார். எதற்கு வரப்போகிறார்? இந்த பூமியில் உள்ள மனுஷனை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நியாயம் தீர்க்க வரப்போகிறார். சங்கீதம் 96:13 வாசிக்கலாம். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடு, கவனியுங்கள், அவர் இந்த பூமியை எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த உலகத்தில் இப்பொழுது நிறைய நீதி அரசர்கள் இருக்கிறார்கள். நீதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி நீதி செய்கிறார்கள்? நாம் இங்கே என்ன வாசித்தோம்? அவர் நீதியோடு நியாயம் தீர்ப்பார், சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். ஆனால் இன்றைக்கு நீதி இல்லை. நீதி அரசர்கள் தான், நீதிபதிகள் தான், ஆனால் நீதி இல்லை. அரசியல்வாதிக்கு தகுந்த மாதிரி அவர்கள் நீதியை மாற்றுகிறார்கள், நீதியை பொய்யாய் மாற்றுகிறார்கள். நல்லவன் தண்டிக்கப்படுகிறான், கெட்டவன் விடுவிக்கப்படுகிறான். ஆனால் இயேசு அப்படி அல்ல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் இந்த பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அதே 98ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 98ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் எப்படி வருகிறாராம்? பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார். அவசரமான தீர்ப்பெல்லாம் கிடையாது, நிதானமா. அதனாலதான் வேதம் சொல்லுகிற, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு செய்கிறதான தண்டனை அது என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தலே சொல்லி இருக்கிறார். கவனமாக இருக்க வேண்டும். பிரசங்கி 3:17 என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். பிரசங்கி 3:17. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன் என்று சொல்லுகிறார். கவனமாக இருக்க வேண்டும்.
நல்லவனையும் கெட்டவனுக்கும் நல்லவனுக்கு நல்லதுக்கேற்ற நியாய தீர்ப்பு, கெட்டவனுக்கு கெட்டதுக்கேற்ற நியாய தீர்ப்பு உண்டு. இந்த உலகத்தில் நீங்க சொல்லலாம், இல்லையா எங்கேயா நல்லவன் எல்லாம் கஷ்டப்படுறான், கெட்டவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். ஆமா, ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே தான் நல்லவனுக்கும் சன்மார்க்க ஜீவியம் செய்பவர்கள் நல்லவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் தேவன் நியாயம் தீர்ப்பார். கவனமா இருங்க, உண்டு ஒரு நாள். இன்றைக்கு உலகத்தில் என்ன சொல்றாங்க? அரசன் அன்று கேட்பான், இன்னொன்னு சொல்லுவாங்க, அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். ஆமென். அரசன் என்ன பண்ணிடுவான்? அவன் தப்பு பண்ணானா, வா அவனை தலையை வெட்டு, அன்னைக்கே நியாய தீர்ப்பு. ஆனால் தெய்வம் அப்படி இல்லை, நின்று பொறுமையாக உனக்கு. ஆனால் அவனுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. தப்பு செய்கிறவன் தப்பிக்கப்பட முடியாது. நித்திய நித்திய காலமாக அவனுக்கு வருகிற தண்டனையை அவன் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்போஸ்தலர் 17:31 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தின் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே. அந்த மனுஷன் யாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பின மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த மனுஷன். நாம எல்லாம் இயேசு என்ன சொல்றாங்க? ஏன் இன்றைக்கு அது அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது, இயேசு ஒரு மனுஷங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் கடவுள் இல்லை. நீ சொல்றபடி அந்த மனுஷனை கொண்டே உன்னை நியாயம் தீர்ப்பார். அவரே அந்த மனுஷனை ஆண்டவர் மரித்தோர் எழுப்பதினாலே அதன் நியாயத்தை எல்லாரும் விளங்க பண்ணினார் என்றார். கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி வரப்போகிறாராம்? நியாயாதிபதியாக வரப்போகிறார். எபிரேயர் 10:30 வாசியுங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும். பழிவாங்குதல் எனக்குரியது, நீ பழிவாங்காதே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தீமைக்கு தீமை செய்யாத, தீமையை நன்மையினாலே வெல்ல என்று சொன்னார். ஏன்? பழிவாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன். ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம்? தீங்கு செய்கிறவன் செத்து போக மாட்டேங்கிறானே, தீங்கு செய்கிறவனுக்கு கேன்சர் வர மாட்டேங்குது, தீங்கு செய்கிறவனுக்கு ஆபத்து வர மாட்டேங்குது, நல்லவர்களுக்கு தானே வருது. இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே பதில் செய்வேன், நான் பதில் செய்வேன். நாள் உண்டு, நியாய தீர்ப்பின் நாள் என்று ஒன்று இருக்கிறது. எனவே நாம் பார்த்தோம், அவர் அநாதி தேவன், சிருஷ்டிகர்த்தர், பாவத்தை மன்னிக்கிறவர், உயிரோட எழுந்தவர், வரப்போகிற நியாயாதிபதி. இல்லையா? சொல்லலாமா? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் பிரசங்கிலே நாம் வாசித்தோமே. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 12:1. பிரசங்கி 12:1 வாசிங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்க. முந்தின அதிகாரத்தில் உள்ள நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும். இல்ல, இருங்க வரேன். வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. மனுக்குலத்துக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அநியாயம் செய்கிறவனே நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு உண்டு. கடைசியாக சொல்கிறேன், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 17:1 வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எத்தனை வயதுல சொல்றார்? எத்தனை வயதுல? 99 வயது. 99 வயது.
ஆபிரகாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய வயது எவ்வளவு? இந்த 99 வயதுல அவன் சரீரம் செத்துன்னு சொல்றான். இல்லை இல்லை, வாழ வேண்டிய வயது தான் அது. அதன் பிறகும் அவர் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தானே. 99 100ல் செத்துட்டானா? இல்லை இல்லை இல்லை. இன்னும் பல ஆண்டுகள் அவன் உயிரோடு இருந்தானே. ஆனாலும் அவன் அங்கே சரீரம் செத்துது என்று எண்ணுகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ நடந்து கொண்டு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படியானால் எந்த வயதிலும் நீ உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த வயதிலும் தேவனை விட்டு மறுதலிக்கிற காலம் வரும். ஒருவேளை வயது சென்றவங்க என்னத்தை பாவம் செய்ய போறாங்க? உன் பொண்ணை சபிச்சிடறதும் நீ பாவம்தான். நீ நாசமா போவேன்னு பொண்ணை பார்த்து சொல்ற தாய், நீ நடந்து கொண்டு உத்தமனாரு. பிள்ளைகளை, பேர பிள்ளைங்களை சபிக்கிற பெற்றோர், பாட்டிமார், தாத்தாமார், எப்படி உனக்கு சபிக்க மனம் வருகிறது? பக்கத்து வீட்டில் போய் என்ன கவனிக்கலன்னு சொல்ல மனசு வருது. நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நடந்து கொண்டு உத்தமனாய். எந்த வயதிலும் அப்படியானால் மனிதனுக்குள்ளாக என்ன வருது? உத்தமம் இழந்து போகிறது. நாம் நினைக்கிறோம் எந்த வயதிலும் உத்தமத்தை இழந்து விடுறாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆதியாகமம் 28:3 வாசிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமா, அங்க ஆபிரகாம்கிட்ட 99 வயசுல எதுக்கு சொன்னா தெரியுமா? இவன் 85 வயதிலே வழி தவறி விட்டான். அந்த சாராளுடைய சொன்ன பேச்சு கேட்டு ஆகாரை சேர்த்துட்டான். அதனால தான் சொன்னாரு, நீ வயசு போயிடுச்சு, இனிமேல் நமக்கு எங்கே இருக்க போகணும்னு அவசரப்பட்டியே, எனக்கு முன்னால் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பி கேர்ஃபுல். எனக்கு முன்னால் நடந்து கொண்டு உத்தமனாயிரையா. எந்த வயசிலையும் உன்னை ஆசீர்வதிக்க நான் சர்வ வல்லமை உள்ளவர். அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ளவர். இங்கே என்ன சொல்லுகிறார்? சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 35:11 வாசிங்க. 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். பிரியமான அவர் யார்? சர்வ வல்லமை உள்ள தெய்வம். 48:3 வாசிங்க. 48:3. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, யாக்கோபு இப்பொழுது யோசேப்பை நோக்கி சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தெய்வம் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை. இப்போது யாக்கோபு சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், நான் வெறுங்கையாக போனேன், அந்த வனாந்தரத்தில் படுத்து கிடந்தேன், அந்த லூஸ் என்னும் இடத்துல எனக்கு தரிசனமானார். அந்த லூஸ் என்னும் இடம் தரிசனமாகி அது என்னவா மாறிடுச்சு? பெத்தேலாய் மாறிச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே அன்பு தெய்வ பிள்ளையே, அங்கே அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உன்னை மாற்ற முடியும், உன் வாழ்க்கையை மாற்றி போட முடியும் அவராலே. யாத்திராகமம் 6:3 வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. நான் அவர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக அறியப்பட்டேன். ஆமென். சர்வ. இப்பொழுது மோசேட்ட சொல்றார், நான் யெகோவா என்ற நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை, சர்வ வல்லமை. இப்போது நான் இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறேன், மாறாத தெய்வம் என்று அங்கே மோசேயிடத்தில் சொல்கிறார். எனவே சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அன்பு தெய்வ பிள்ளைகளை நான் முடிக்கப் போகிறேன். சொல்லுங்க, ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் விசேஷித்தவர், அநாதி தேவன்,
சிருஷ்டிகர்த்தர், பாவத்தை மன்னிக்கிறவர், உயிரோடு எழுந்தவர், வரப்போகிற நியாயாதிபதி, சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டு போகிறது. தொழில்நுட்பங்கள் உங்கள் ஃபோட்டோயை கொடுத்துட்டா நீங்கள் குழந்தையில எப்படி இருந்தீங்கன்னு மாற்றிடுறாங்க. நீங்கள் இன்னும் 50 வருஷம் பொறுத்து எப்படி இருப்பீங்கன்னு மாற்றிடுறாங்க. எல்லாம் மனுஷன் என்ன பண்ணுறான்? கிரியேட் பண்ணுறான். புரிகிறதா உங்களுக்கு? அவன் கிரியேட் பண்ணுறதெல்லாம் ஒரிஜினலாக இல்லை, ஆர்டிஃபிஷியல் என்று இப்பொழுது வந்து விட்டது. நிறைய ஆர்டிஃபிஷியல். புரிகிறதா? ஆர்டிஃபிஷியல் பூக்களை நாம் பார்க்கிறோம், அலங்கார பூக்கள். அது ஆர்டிஃபிஷியல், தத்துரூபமாக இருக்கிறது, ஒரிஜினல் போலே இருக்கிறது. சில பொம்மைகளை செய்து வைத்திருக்கிறார்கள், ஒரு பாம்பு போல செய்து வைத்திருக்கிறார்கள், ஒரு அணில் மாதிரி செய்து வைத்திருக்கிறார்கள், முதலை மாதிரி. எல்லாமே எப்படி இருக்கு? தத்துரூபமா இருக்கிறது. எல்லாம் ஆர்டிஃபிஷியலா மாறிவிட்டது. அப்போ தத்துரூபமா செய்து வச்சிருக்கிறாங்க. அது அப்படியே வளைகிறது. முதல்ல எப்படி வளைகிறதோ அது போல அந்த மாதிரி அதை செய்து வைத்திருக்கிற ஆர்டிஃபிஷியல். இப்போ ஆர்டிஃபிஷியல் பொம்மைகள் வந்து விட்டது. மனுஷனை மாதிரியே இருக்கு. ஒரிஜினல் மனுஷி மாதிரியே பொம்மைகளை செய்திருக்கிறாங்க. அதோடு வாழ்றாங்களாம். இதில் கொடுமை, அதோடு வாழ்றாங்க. ரோபோக்கள் வந்து விட்டது. ஆர்டிஃபிஷியல் ரோபோக்கள் மனுஷனுக்கு உதவி செய்கிறது. கிச்சனில் காய்கறி வெட்டி கொடுக்கறது, சிலிண்டரை தூக்கி தலையில் வச்சு கொண்டு வந்துடுறது, எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக மாறி விட்டது. ஏஐ தொழில்நுட்பத்தில். ஆமாம், ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இது ஒரு படிப்பு. இப்போ எல்லாம் அந்தந்த தான் படிக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறது அதை ஒரு பொருளாக உருவாக்கிடலாம். ஒரு பொருளாக உருவாக்கலாம். முதல்ல இந்த செல்ஃபோன் வரும்போது எத்தனை ஜி இருந்தது நமக்கு தெரியாது. 2G ஆச்சு, அப்புறம் 3G ஆயிடுச்சு, அப்புறம் 4G ஆயிடுச்சு, ஒரு 5G ஆயிடுச்சு. இப்போ தொழில்நுட்பம் மாறிட்டே போகுது. எல்லாம் ஜி ஜி ஜி. அங்கே பாவம் மன்னிக்கப்படணும். அந்த பாவ மன்னிப்பை உண்டாக்குனது யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் விசேஷித்தவர். அதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததான சூலமித்தியால் கண்டுபிடித்தார். என் நேசர் விசேஷித்தவர், என் நேசர் விசேஷித்தவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இயேசுடைய நம்முடைய தெய்வத்துடைய குணாதிசயங்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம். பாவம் செய்யாதவர் சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு. இன்னும் நான் முக்கியமான சிலவற்றை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இயேசு நம்முடைய தெய்வம். நீ சந்திரல மண்டலத்துக்கு ஈஸியாக போயிட்டு வந்துருக்கிறான், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ எதை வேண்டுமானாலும் கண்டுபிடி. பரலோகம் போகிறதுக்கு வழியை இயேசு மூலம்தான் போக முடியும். பாவம் மன்னிக்கப்படும். அந்த இயேசு வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். எல்லாரும் நியாயத்துக்கு முன்னால் போய் நிற்கணும். அரசியல்வாதிகள் போய் நிற்கணும். நீ எவ்வளோ லஞ்சம் வாங்கின, அரசாங்கத்தில் பணிபுரியவர்கள் போய் நிற்கணும், ரவுடிகள் போய் நிற்கணும், கட்ட பஞ்சாயத்துக்காரன் போய் நிற்கணும். யாரெல்லாம் நீ அநியாயம் பண்ணினாய், அக்கிரமம், எல்லாரும் போய் நியாயத்துக்கு முன்னாக போய் நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் இயேசுவானவர் செம்மறியாடையும் வெள்ளாடையும் எப்படி ஒரு மேய்ப்பன் பிரிக்கிறானோ அப்படி பிரிப்பாராம். ஆமா, ஒரு பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்வாராம், பிசாசுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு அந்த இடத்துக்கு போங்க, நீங்க நன்மை செய்யல, அநியாயம் செய்தீங்க, அக்கிரமம் செய்தீங்க, போங்க. இன்னொரு கூட்டத்தை சொல்வாங்க, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாரே, அந்த பரலோகத்துக்கு போங்க. எனவே அன்பு தெய்வ பிள்ளையே, இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. வீடுகளில் போய் நீங்கள் சங்கீதம் 49ஆம் சங்கீதத்தை வாசிங்க, அங்கே வரும். எந்த ஒரு ஐஸ்வர்யவானும் பணம் நிறைந்திருக்கிறது, தன் சகோதரன் அழிவை காணாதபடி அவனை ரட்சிப்பதற்காக ஆண்டவருக்கு அந்த ரட்சிப்பின் பணத்தையோ பொருளையோ கொடுக்க முடியாதாம்.
ஆத்தும மீட்பு அவ்வளவு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. எனவே கவனமாக இருக்க வேண்டும் மனிதன். ஆத்தும மீட்பு அவ்வளவு அருமையானது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, 6ஆம் வசனத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கும், தங்கள் செல்வத்தை நம்பி பெருமை பார்த்த எந்த ஒரு சகோதரன் அழிவை காணாதபடி மீட்கும் பொருளை தெய்வத்துக்கு கொடுக்க முடியாதாம். அங்கே போய் லஞ்சம் கொடுக்க முடியாது. ஐயா எனக்கு மோட்சத்தை தந்துருங்க, நரகம் வேண்டாம், அந்த வேதனை வேண்டாம். இல்லை இல்லை, மனிதன் இன்றைக்கு கோடி கோடி கோடியாக அநியாயம் பண்ணி பணம் சேர்க்கிறான். பணம் சேர்க்கவில்லை, நான் சொல்வேன், அவன் பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அந்த பாவத்துக்குள்ள பிரதிபலன் நரகத்தில் போய் வேதனைப்படுவான். அந்த நரக வேதனைக்கு தப்புவிக்க ஒரு மனிதனால முடியாது. ஆமா, ஒரு நாட்டுக்கு அதிபராக இருக்கலாம், மனம் திரும்பாவிட்டால், பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அங்கே போக முடியாது. நம்முடைய இயேசு விசேஷித்தவர். அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய இயேசு விசேஷித்தவர், நம்முடைய தெய்வம் விசேஷித்தவர். அவருக்கு ஈக்குவலாக எந்த தெய்வமுமே இல்லை உலகத்தில். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் தேவன் எப்படி விசேஷித்தவர் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கிருபைதார். ஒவ்வொருவரும் வளர கிருபைதார். நீர் அநாதி தேவன், சிருஷ்டிகர்த்தர். இந்த செய்தியை கேட்க நண்பு பிள்ளையுடைய வாழ்க்கையில எது இல்லையோ அதை சிருஷ்டிப்பீராக. உம்மாலே முடியும், சிருஷ்டிக்க முடியும், உம்மாலே முடியும். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்க உம்மாலே சிருஷ்டிக்க முடியும். அநாத பெண்ணாய் இருந்ததான எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றினவர், ஆடுகளுக்கு பின்னே போன தாவீதை அரசனாய் மாற்றினவர், வாசர் காவலாளியாய் இருந்ததான மிருதகாயை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தவர், சகோதரர்களால் பகைக்கப்பட்ட யோசேப்பை ராஜாவுக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்த தெய்வம் சிருஷ்டிகர்த்தர், பாவத்தை மன்னிக்கிற தெய்வம், உயிரோடு எழுந்தவர், வரப்போகிற நியாயாதிபதி, சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தெய்வத்தை நாங்கள் அறிய எங்களுக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தீங்க. நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்வதை விடவும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர், பரலோகத்து சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை விடவும் ஒரு பெரிய சொத்து பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையாப்பா, வர்ணிக்க முடியாது. நித்திய நித்திய காலமாக உம்மோடு வாழும்படியான சிலாக்கியம் அதை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவ மன்னிப்பை பெற்று எல்லாரும் தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டும் என்று சொல்லி நீர் வருகை குறித்து தாமதித்து கொண்டிருக்கிறீரப்பா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறாரப்பா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்ப கிருபைதார். துதிக்கான மைமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். நீ பேசுகிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.